சென்னையில் ஒரு மிகப்பெரிய கொலை நடந்திருக்கு. கொலையை பண்ணிவிட்டு அந்த கறியை அண்டாவில் போட்டு வேக வச்சு அதுக்குள்ளே காய்கறியெல்லாம் கொட்டி ஒரு கொடூரமான விஷயத்த பண்ணியிருக்காங்க. இந்த கொலையில் 4 இடங்கள் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒன்று சென்னை, அடுத்து ஆக்ரா, அப்புறம் ஒடிசா, அப்புறம் அசாம். அப்படி இந்த வழக்கில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். ஆகஸ்ட் 5ஆம் தேதி விடிய காலம் போல் ஒரு ட்ரெயின் டெல்லியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அடுத்த ஸ்டாப்பு ஆக்ராவில் நிற்கும். விடிய காலம் 5 மணி இருக்குங்க. அப்போ பேசஞ்சர்ஸ் அந்த ட்ரெயினுக்குள்ளே நடந்து போகும்போது ஒரு ட்ராலியை தாண்டுறாங்க. அங்கே கெட்ட வார அடிக்குது. எல்லாரும் இதையே ஃபீல் பண்ணுறாங்க. இதனால் ஆக்ரா ஸ்டேஷனில் ரயில்வே போலீஸ்கிட்ட இதை சொல்கிறாங்க. அவங்களும் அந்த பொட்டியை கீழே இறக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபுல்லாக பாலித்தீன் கவராக இருக்குது. அவங்களுக்கும் அந்த வாடையை தாங்க முடியலை. கவரை எடுத்து வச்சுட்டு பார்த்தா ஒரு உடல் இருக்குது. உடல்னு சொல்கிறத விட வெறும் முண்டை மட்டும்தான் இருக்குது, தலையெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இது பெண் உடல் அப்படின்னு தெரியுது. போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கொஸ்டின், இந்த ட்ராலி எங்கே ஏறி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இது ஆக்ராவில் இந்த பொட்டி ஓப்பன் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி 10 ஸ்டாப் இருக்குது. சென்னை சென்ட்ரலில் இந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டெல்லி வரைக்கும் போக போகுது. சென்னை சென்ட்ரல்லேருந்து ஆக்ரா வரைக்கும் 10 ஸ்டாப் இருக்கிறதுனால எந்த ஸ்டாப்பில் ஏறி இருக்கும் அப்படின்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. அதுக்கான விடையும் அதே சூட்கேஸில் இருக்குது. என்னென்னா அந்த பாலித்தீன் கவர் இருந்ததுன்னு சொன்னல, அது ஒரு துணிக்கொடையோட கவர். அது சென்னையில் உள்ள ஒரு கடை தான். அதில் பார்த்தா நல்லா அழகாக இங்கிலீஷில் சென்னைன்னு எழுதியிருக்குது. அப்போனா சென்னைக்கு தான் நம்ம போகணுன்னு அங்கே கேஸெல்லாம் பதிவு பண்ணிவிட்டு ஒரு டீமு சென்னைக்கு வராங்க. இங்கே சென்னை சென்ட்ரலில் உள்ள எல்லா சிசிடிவியும் ஆய்வு பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே தானே அந்த பொட்டி ஏறி இருக்குது. அதனால் எல்லாம் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த குற்றவாளியை கண்டே பிடிக்க முடியலை. பல சிசிடிவி ஆய்வு பண்ணதுக்கப்புறம் 2 பேர், ஒரு ஆண் ஒரு பெண், ஒரு சிவப்பு நிற ட்ராலியை அப்படியே எடுத்துக்கிட்டு வராங்க. அப்படி ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு இவங்க பாட்டுக்க வெறுங்கையோடு போகிறாங்க. அதாவது பொட்டியோடு போகிற ஒரு வீடியோ இருக்குது, பொட்டி இல்லாமல் வர வீடியோ இருக்குது. இவங்க தான் அதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் பல இடங்களில் உள்ள சிசிடிவி ஆய்வு பண்ணி இவங்க அடுத்ததாக ஒரு ட்ரெயினில் ஏறி கூடுவாஞ்சேரி போயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இப்போ கூடுவாஞ்சேரியிலேருந்து ஃபாலோ பண்ணணும்ல. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆட்டோ எடுத்திருக்காங்க. ஆட்டோ எடுத்துகிட்டு எங்கேயோ போயிருக்காங்க. அந்த ஆட்டோ நம்பரை வச்சு அந்த ஆட்டோக்காரர்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்கே கொண்டு விட்டீங்க அவங்கள அப்படின்னு. அவர் சொல்லியிருந்திருக்காரு, ஒரு மசூதி தெருவில் கொண்டு விட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பர்டிகுலர் வீடையும் பிடிச்சிட்றாங்க. இதுதான்ப்பா வீடு அப்படின்னு. கூடுவாஞ்சேரி போலீஸும் அங்கே வந்துடுது. இப்போ அந்த பூட்டை உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு உள்ளே போனால் ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயத்த அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களால உள்ளே போக முடியலை, கெட்ட வாட அடிக்குது. அதுக்கப்புறம் மாஸ்க்கு கர்ச்சிஃபு எல்லாம் கட்டிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஒரு அண்டா இருக்குது. அந்த அண்டாவில் பார்த்துட்டிங்கன்னா மூடியெல்லாம் போட்டு மூடி சிவப்பான ஒரு துணி அதில் இருக்குது. அதெல்லாம் எடுத்துட்டு அண்டாவை ஓப்பன் பண்ணால் கறி இருக்குது. அது மனித கறி தான். அப்படி கறி இருக்குதா, அடுத்த அதில் மைதாவை போட்டு கலந்துருந்துருக்காங்க. காய்கறியெல்லாம் கொட்டி ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அந்த முண்டத்தை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. முதல்ல கொலை பண்ணிவிட்டு துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க. ஏன்னா அந்த ட்ராலிக்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதை தாண்டி எலும்பெல்லாம் தனியாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எவ்வளோ கொடூரமான விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சக மனுஷனுக்கு தான் அதை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எந்த வித பயம் பதட்டம் எதுவுமே இல்லை. பண்ணது ஒரு ஆண் ஒரு பெண். இதை நினச்சி கூட பார்க்க முடியலை. இல்லை அந்த தலை கடைசி வரை கிடைக்கவே இல்லை. எங்கே கொண்டு பதுக்கினாங்க அப்படின்னு தெரியலை. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட விசாரிக்கிறாங்க. இந்த வீட்டில் யார் யார் இருந்தா அப்படின்னு. அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வீட்டில் 3 பேர் இருந்தாங்க, ஒரு ஆண் 2 பெண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் போலீஸுக்கு புரிய வருது. அப்போனா சிசிடிவியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தான் இருந்தாங்க. அப்போனா இறந்தது அதே வீட்டில் இருந்த 2வது பெண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு போலீஸ் முடிவு பண்ணுறாங்க. அந்த வீட்டில் யார் இருந்தா, அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க, எல்லா டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் இருந்தது ஹியாத்தன் நிஷா அப்படின்னு சொல்லப்படுற 38 வயசான லேடி அப்படின்னு தெரிய வருது. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு புள்ள இருக்காங்க. அவங்க சென்னையில் ஏசி மெக்கானிக்காக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு தெரிய வருது. ஹஸ்பண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒடிசாவில் தான் இருக்காப்புல. இப்போ போலீஸுக்கு கையில் இருக்க ஆள் யார், அவங்க புள்ள தான் இங்கே சென்னையில் தானே இருக்காங்க. அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நான் எங்கள் அம்மாட்டெல்லாம் பேசுவேன், ஆனால் எங்கள் அம்மா தனியாக இருக்காங்க, நான் தனியாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கிறாங்க, அம்மா காணும் அப்படின்னு. அதை தாண்டி பார்த்துட்டிங்கன்னா
இவங்க அம்மா எங்கே தங்கியிருக்காங்கன்னு இவருக்கு தெரியாமல் இருக்காதுல்ல. அவர்கிட்ட கேட்கும்போது யார் யாரோட தங்கியிருந்தாங்கங்கிற பேரை சொல்கிறாங்க. அந்த சிசிடிவியில் 2 பேரோட முகம் தெரியுதுல்ல, அவங்களோட பேர் போலீஸுக்கு கிடச்சிருது. அதில் அவன் வந்து பார்த்துட்டிங்கன்னா அசாமை சேர்ந்தவன், அந்த லேடி ஒடிசாவை சேர்ந்தவங்க. இந்த 2 பேரோட அந்த லேடி ஏன் தங்கியிருந்தாங்க அப்படின்னு தெரில. இப்போ பல கொஸ்டின்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் கூட தங்கியிருந்தவங்க எதுக்காக கொலை பண்ணணும், என்ன காரணமாக இருக்கும், அவங்கள கைது பண்ணாதான் அது தெரியும். இவங்க கொலை பண்ணிவிட்டு பல துண்டாக வெட்டி சமைச்சிட்டு ஒரு பகுதியை இன்னொரு பகுதியை டெல்லியை நோக்கி அனுப்பி வச்சுருக்காங்க. அது ஆக்ராவில் மாட்டி அவங்க கண்டுபிடிச்சி இங்கே சென்னை வந்துடுறாங்க. இவங்க ஒடிசாவை நோக்கியோ அசாமை நோக்கியோ போகலை. ஏன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் கொண்ட உடலை வச்சுட்டு ரிட்டன் சென்னைக்குள்ளே தான் வராங்க. இவங்க இப்போயும் சென்னைக்குள்ளே தான் சுற்றுறாங்களா, இல்லாட்டி ஒடிசா அசாம்னு போயிட்டாங்களா அப்படின்னு தெரியலை. ஒரு டீம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒடிசா வந்து போயிருக்கு. இவங்க அங்கே போயிருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணேன். அதை தாண்டி இவங்க தலையை என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குது. ஒருவேளை இவங்க தலையை எங்கேயாவது கொண்டு போகும்போது தான் போலீஸ் இந்த வீட்டுக்குள்ளே போய் ஆய்வு பண்ணாங்களா அப்படின்னும் தெரியலை. எல்லாம் போலீஸ் தீவிரமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த 2 பேரை கைது பண்ணிடுவாங்க. அந்த ஆளுங்க மாட்டினா மட்டும்தான் இவங்க எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்னு தெரிய வரும். போலீஸ் தீவிரமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டீம் ஒடிசா போயிருக்கு அப்படின்னு பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த கேஸ் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு நம்புவோம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.